எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த எக்ஸிட் போலோட ரிசல்ட் எல்லாமே வெளியே வந்துருச்சு. பல தரப்பட்ட கம்பெனிஸ் அவங்களோட ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. நம்ம பிரைமரியா வந்து என்டிடிவியோட பீப்புள் பல்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வெளியிட்ட அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸிட் போலோட ரிசல்ட் பார்ப்போம். டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா 125லேருந்து 145 சீட்ஸ் வரைக்கும் எடுப்பாங்க. ஏடிஎம்கே வந்து 65 to 80, டிவிகே வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 24 இடத்துல வந்து வின் பண்ணுவாங்க. மற்றவங்க எல்லாமே வந்து 2லேருந்து ஒரு 6 இடம் வின் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இவங்களோட இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை மட்டும் தள்ளி வச்சுட்டு மற்றவங்க எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே டிஎம்கே தான் டாமினன்ஸ் அண்ட் இருக்காங்க. எஸ், இந்த தடவை ஆட்சி அமைக்க போகிறது ஆல்மோஸ்ட் ஒரு 85 to 95% டிஎம்கே அவங்க கூட்டணி தான் இருக்க போகுது. இது இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, பெரும்பான்மையோட டிஎம்கே வின் பண்ணி அவங்க தனி ஆட்சி அமைப்பாங்களா இல்லை கூட்டணியோட வைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ வின் பண்ணுறது கன்ஃபார்ம், அது எப்படி வின் பண்ணுவாங்க இப்படிங்கிற மாதிரி இப்போ எக்ஸிட் போலோட ரிசல்ட்டை வச்சு இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. பட் ஆனால் மேபி வந்து எக்ஸிட் போலை வச்சு மட்டுமே நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. இன்னும் ரிசல்ட் வந்தால் மேபி மாறுறதுக்கான மிராக்கிள்ஸ் நடந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை, இன்னொரு கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா விஜய் ஃபேன்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸிட் போலோட ரிசல்ட் நம்ம அப்போ 2021 நடந்த எலெக்ஷன் ஆகட்டும், 2024 நடந்த எலெக்ஷன் ஆகட்டும், அப்போ விட்டுருந்த எக்ஸிட் போல்ஸோட ரிசல்ட்டுமே வந்து அவங்க டிஎம்கேக்கு ஃபேவராக தான் விட்டுருந்தாங்க. அப்போ டிஎம்கே வந்து வின் பண்ணுச்சு. ஸோ அப்படி நம்ம ஹிஸ்ட்ரியை திருப்பி பார்க்கக்குள்ள எக்ஸிட் போல்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் நடக்குது. ஸோ அதன்படி டிஎம்கேவோட ஃபாலோவர்ஸ், டிஎம்கேவோட தொண்டர்கள் எல்லாருமே இப்போ குதூகலத்தில் இருப்பாங்க, தலைவருக்குன்னு சரி அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இப்போது விஜயோட தமிழக வெற்றி கழகம் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு தோராயமாக அது எல்லா கணக்கு வழக்கையும் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா சாலிடாக என்ன சொல்கிறாங்க, ஒரு 15 இடத்துல வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. 12லேருந்து 18, சில இதில் 25 வரைக்கும் போகுது. இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க. ஒரு புதுசாக வந்த ஒரு கட்சி வந்து இன்னும் நாம் தமிழர் கட்சி அவர்கள்லாம் வந்து மற்றவையில் தான் வராங்க. ஒரு 2 to 4%, 6%, ஆனால் கொஞ்சம் ப்ரோக்ரெசிவ்லி இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. பட் விஜய் அவர்கள் எடுத்த உடனே ஒரு 15 இடங்கிறது ஒரு 20, 16 அந்த மாதிரி ஒரு நம்பர்ஸுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான், ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ நிறைய தமிழக வெற்றி கழகம் அவ்வளோ சீட்ஸ் இவ்வளோ சீட்ஸ்னு சொன்னது கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் டிஎம்கே இப்போது ஆட்சியை பிடிக்க போகிறது ஒரு கன்ஃபர்மேஷன் நியூஸாக ப்ரியராக வந்து இப்போ வெளியே வந்திருக்கு. இந்த எக்ஸிட் போல்ஸை மட்டும் வச்சு இதான் உங்களுக்கு கன்வே பண்ண நினச்சேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் இது ரிசல்ட்டில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா, இல்லை எக்ஸிட் போல்ஸில் வந்தது ஏதாவது மெஜாரிட்டி எதுவும் பெருசாக சேஞ்சஸ் இருக்காது, முன்ன பின்ன ஒரு 1-2 தான் இருக்கும், ஸோ டிஎம்கே தான் வரப்போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்